குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு மாசி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 5/3/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:27 திதி இன்று மாலை 5:47 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் காலை 7:19 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாம யோகம் காலை 6:18 வரை ஐந்திரம், பின்பு வைத்திருதி. கரணம் மாலை 5:47 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 7:19 வரை அஸ்தம் நட்சத்திரத்துக்கு, அதன் பின்பு சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் புதன்கிழமை, சஷ்டி கிருத்திகை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வருவது மிக சிறப்பு. அதனால இன்றைய தினம் முருகர் வழிபாடு இன்னைக்கு செய்யுங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க, இன்னும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். அதே போல சில கடன் பிரச்சனை இதெல்லாம் தீர்வதற்கு இன்னைக்கு புதன்கிழமையாக இருந்தாலும் நான் ஒரு சின்ன ஒரு பரிகாரம் இன்னைக்கு சொல்றேன், சரிங்களா? அந்த பரிகாரம் என்ன அப்படின்னா, ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க. அந்த தேங்காவை புதன்கிழமை காலையில இதை செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, புதன்கிழமை காலையில செய்யணும். 6லேருந்து 7க்குள்ள இந்த விஷயத்த நீங்க செய்யணும், சரிங்களா? ஒரு தேங்காய் வாங்கிட்டு நல்ல தேங்காய் வாங்கிக்கோங்க. அதை நல்லா கழுவிடுங்க, குடுமையெல்லாம் பிச்சிடுங்க. அது நல்லா மஞ்சள் பூசிட்டு உங்க வீட்டில் பச்சை கற்பூரம் இருக்கு இல்லைங்களா, பச்சை கற்பூரம் அதை நல்லா ஒரு பெரிய கற்பூரமாக எடுத்து அந்த 3 கண்ணும் நல்லா தெரியணும். அந்த தேங்காயில் 3 கண்ணும் நல்லா தெரியணும். அந்த கண்ணு நடுவில், அந்த 3 கண்ணுக்கு நடுவில் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அந்த பச்சை கற்பூரத்தை வச்சு வீடு முழுக்க சுத்துங்க. வீடு முழுக்க சுத்திட்டு வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரையும் சுத்துங்க. சுத்தி முடிச்சிட்டு அதாவது சொல்லணும், ஊரு கண்ணு உறவு கண்ணு ஊரோட போ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி 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 அதை சுத்தி வீட்டையும் சுத்தி எடுத்துன்னு போயிட்டு சூறக்காய் விட்டுடுங்க. அந்த சூறக்காய் விடும்போது உங்களுக்கு இருக்கிற திருஷ்டி தோஷங்கள், வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி இதெல்லாம் போயிட்டு உங்களுக்கு கடன் பிரச்சனை முதல்ல தீரும். அதான் அங்க இருக்கிற விஷயம், சரிங்களா? இந்த தேங்காய் 3 புதன்கிழமை இதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே வாங்க. 3 புதன்கிழமை செய்யணும், சரிங்களா? 3 புதன்கிழமை காலையில் இது தேங்காய் முன்னாலே கூட வாங்கிட்டு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை செய்யும், சரிங்களா? இது செய்யும்போது உங்களுக்கு எல்லா நன்மையும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா நம்ம சொன்னா கூட சில பேருக்கு அது புரியறதில்ல. அதனால வேண்டாம், நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. எல்லாருமே ஃபோன் பண்ணி சொல்லலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க, சரிங்களா? ஏன்னா உங்க பிரச்சனை தீர்றதுக்கு இது ஒரு நல்ல வழிமுறை, வேற ஒன்றும் கிடையாது. சரி, நம்ம கோச்சாரத்துக்கு போவோம். இது கிருத்திகை, அதனால இன்னைக்கு முருகரையும் சேர்ந்து வழிபாடு பண்ணுங்க. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அப்படின்னும் போது ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விற்கிது. ஜாதி பத்திரி, ஜடாமாசி. அது நல்லா போயிட்டு நாட்டு மருந்து கடையில கேளுங்க, ஜடாமாசின்னு கேளுங்க. அது ஜட மாதிரியே இருக்கும். அதே மாதிரி ஜாதி பத்திரி, அது 2ம் வாங்கி அது கூட 5 ஏலக்காய் வச்சு பொட்டலமாக கட்டி கொண்டு போங்க.
ஒரு சிலர் கேட்கலாம், இந்த பொருளெல்லாம் திருப்பி எடுத்துட்டு வரமே என்ன செய்யுது, எல்லாம் சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சு ஒரு நாளைக்கு அது கூட வெட்டி வேர் சேர்த்து அரைச்சி தூபமா போடுங்க, நல்லா இருக்கும். சரிங்களா? நம்ம இப்ப கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். கும்ப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புத பகவான், மேஷத்தில் சந்திர பகவான், ரிஷபத்தில் குரு பகவானும் மாந்தி பகவானும், மிதுனத்தில் அங்காரக பகவான், கன்னியில் கேது பகவான். இன்று காலை 8:13 சந்திர பகவான் ரிஷப ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். துலாம் ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். மனசுல நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க. உங்களுடைய பழக்க வழக்கத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்து கொள்ளுங்கள். சகோதரர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் தடையாக இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகி நன்மை நடக்கின்ற நாளாக இருக்கும். அதிசய செய்தேன் கிழக்கு செய்யன் ஒன்றாமல் நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களை மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பரணி நட்சத்திரம் நிறைய மாற்றமான நாளாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உறவினர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு விலகும். வியாபார சம்பந்தமான பயணங்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். வீடு மனை சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படுங்கள். புதிய துறை சார்ந்த தேடல்கள்லாம் மனதில் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாட்டில் சில மாற்றங்கள் ஏற்படும். மனதளவில் ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவு தேவை. இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை அதிர்ஷ்டன் 9ஆம் எண் நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கனிவோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனசுல இருந்து வந்த ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா பயம் கலந்த அச்சம், அதெல்லாம் இன்னைக்கு விலகும். உத்தியோகத்துல சில மாற்றமான சூழல்கள்லாம் ஏற்படும். அடுத்த மொழி பேசும் மக்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். வியாபார அபிவிருத்தி தொடர்பான சிந்தனைகள்லாம் கைகூடும். நெருக்கமானவர்கள் மூலம் அலைச்சலும் அனுகூலமும் ஏற்படுகின்ற ஒரு நாள். ரகசியமான செயல்பாடுகள்லாம் அதிகரிக்கும். ஆரோக்கிய செயல்பாட்டுல கவனம் தேவை. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தியான ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்க செயல்பாட்டுல கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மனசுல ஒரு வித்தியாசமான சிந்தனைகள்லாம் ஏற்படும். சகோதர வகையில் நன்மைகள் உண்டாகும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள்லாம் ஈடேறும். வாழ்க்கை துணை வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி கற்பனை சார்ந்த துறை, கற்பனை சார்ந்த துறைன்னா கற்பனையா எழுதுறது, கட்டுரை எழுதுறது, கதை எழுதுறது, கதையெல்லாம் கற்பனை தானே. அந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு கிடைக்க. வியாபாரத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். வரவுகள் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்து சில உதவிகள் சாதகமாக அமையும். இன்னைக்கு தடைகள்லாம் விலகுகின்ற நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம்
பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள்லாம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, வேலையில வேகம் இன்னைக்கு அதிகரிக்கும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதரவான சூழல்லாம் ஏற்படும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்துல திறமைகள்லாம் வெளிப்படும். வியாபாரத்துல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். சமூகம் தொடர்பான சிந்தனைகள்லாம் உண்டாகும். இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு வேலையில சரி நிறைய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். வேலையாட்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளா விலகும். வெளிவட்டாரத்துல செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும். சகோதர வகையில ஒற்றுமை அதிகரிக்கும். வியாபாரத்துல கூட்டாளிகளின் ஆதரவுகள் மேம்படும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவங்கள்லாம் ஏற்படும். சொத்து பிரச்சனைகள்ல சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் கவனம் எல்லாத்திலையுமே கொஞ்சம் கவனத்தோட இருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை. அதிசய எண் 3. அதிர்ஷ்ட நிறம் கத்திரிப்பூ நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு சிறப்பை தரும். சித்திரை நட்சத்திரம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. அதுவும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். தந்தையிடம் தாயிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. எதிர்பார்த்த சில பயணங்கள் அலைச்சல்கள்லாம் ஏற்படும். சமூக பணிகளை மாறுபட்ட அனுபவங்கள் உருவாகும். சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள். சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளை விவேகத்தோடு செயல்படுங்க இருக்கட்டும். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு எதை செய்தாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. முருகப்பெருமானையும் இன்னைக்கு வழிபாடு செஞ்சுட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை. அதிர்ஷ்ட 5. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாளாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, பிள்ளைகள் வழியில நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். உறவுகள் வழியில ஆதரவு ஏற்படும். வெளியூரில் இருந்து இன்பமான ஒரு செய்திகள்லாம் கிடைக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். மனசுல ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள். வியாபாரம் சம்பந்தமான சில சூட்சுமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் ஊக்கம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை. அதிசய 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்பமான ஒரு நாளாக இருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோக ரீதியான பயணங்கள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். வியாபாரத்துல சாதகமான சூழல் அமையும். கொடுக்கல் வாங்கல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்லுங்கள். போட்டியில ஈடுபாடு அதிகரிக்கும். சஞ்சலமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. எதிலும் தன்னம்பிக்கையோடு ஈடுபடுகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய வடதிசை. அதிசய 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கும். புராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மாற்றமான ஒரு சிந்தனைகள் மூலம் ஒரு புதிய அனுபவங்களும் சூழ்நிலைகளும் உருவாகுகின்ற ஒரு தன்மை. உங்கள் மீதான சில சின்ன சின்ன அவப்பெயர்கள் அதெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். வழக்கு செயல்களில் பொறுமை தேவை.
எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் குறித்த சிந்தனைகள் மேம்படும். பத்திரம் தொடர்பான பணிகளில் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசையின் 5ஆம் எண் நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஒரு அனுபவங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரம் பொறுமை ரொம்ப தேவை. இன்னைக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உங்களோட இருப்பவர்களால் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். ஆரோக்கிய செயல்களில் கவனம் தேவை. பயணம் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்லாம் ஏற்படும். வியாபாரம் சம்பந்தமான அரசு உதவிகரம் கிடைக்கும். அரைகுறையாக நின்ற வேலையெல்லாம் இன்னைக்கு செய்து முடிச்சிருவீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்படும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை 9ஆம் எண் நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிருந்த சில விஷயத்துக்கெல்லாம் நல்ல முடிவுகள் இன்னைக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். உற்சாகம் நிறைந்த ஒரு நாள். கணவன் மனைவியுடைய புரிதல் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி சில நினைவுல வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சில நிகழ்வுகள் இன்னைக்கு ஏற்படும். உத்தியோகத்துல முயற்சிகள்லாம் கைகூடி வரும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான சூழலாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். மற்றவர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நன்மை. இன்றைய நாள் உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய தெற்கு திசை நிறனாமின் நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடுபடும். உத்திரட்டாதி நட்சத்திர அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.